அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிரீன்லாந்து விவகாரம், அமெரிக்காவிற்கு டென்மார்க் கடும் கண்டனம். ரஷ்யாவில் ட்ரோன் தாக்குதல், விமான சேவைகள் பாதிப்பு. நைஜீரியாவில் 37 பேர் சுட்டுக்கொலை. தென்கொரிய அதிபர் சீனா பயணம், ஏவுகணைகளை ஏவி வடகொரியா மிரட்டல். நைஜீரியாவில் படகு கவிழ்ந்து விபத்து, 25 பேர் பலி. வெனிசுலா ஜனாதிபதியை உடனடியாக விடுதலை செய்யுமாறு ஆதரவாளர்கள் போராட்டம். வெனிசுலாவில் அமெரிக்கா தாக்குதல், கியூபாவைச் சேர்ந்த 32 பேர் உயிரிழப்பு. பிரித்தானியாவில் பனிப்பொழிவு, போக்குவரத்து, கல்வி பாதிப்பு. சிரியாவில் பிரித்தானியா பிரான்ஸ் கூட்டு தாக்குதல். தொடர்பட விரிவான செய்திகள். கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைப்பது குறித்த மிரட்டல்களை நிறுத்திக் கொள்ளுமாறு டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃப்ரெடெரிக்சன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க படைகளால் சிறைபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து ட்ரம்பின் உதவியாளரின் மனைவி ஹேட்டி மில்லர் அமெரிக்க கொடி போர்த்தப்பட்ட கிரீன்லாந்து வரைபடத்தை பகிர்ந்து விரைவில் என பதிவிட்டிருந்தார். இது டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள டென்மார்க் பிரதமர், கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல என்றும் ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டை ஆக்கிரமிக்க அமெரிக்காவிற்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் நேட்டோ அமைப்பில் அங்கத்துவம் பெற்றுள்ள கிரீன்லாந்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது சர்வதேச கடமை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் தேசிய பாதுகாப்பிற்கு கிரீன்லாந்து அவசியம் என்றும் அது குறித்து தனது திட்டத்தில் மாற்றமில்லை என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். உக்ரைனின் ட்ரோன் தாக்குதல் காரணமாக ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் உள்ள பல விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. மாஸ்கோவில் உள்ள 4 விமான நிலையங்களில் 3ஐ தற்காலிகமாக மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக புனுகோவோ விமான நிலையமும் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் தாக்குதலுக்கு வந்த 27 உக்ரைனிய ட்ரோன்களையும் ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் நைஜர் பகுதியில் துப்பாக்கி ஏந்திய நபர்கள் நடத்திய தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்தனர். நைஜரில் உள்ள கஷுவாண்டாஜி கிராமத்துக்கு துப்பாக்கி ஏந்திய நபர்கள் சிலர் சனிக்கிழமை பொதுமக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர். அங்கிருந்த சந்தை, வீடுகள் ஆகியவற்றையும் அவர்கள் இடித்து தள்ளினர் என்று தெரிவித்தார். இந்த தாக்குதலில் 37 பேர் உயிரிழந்ததாக உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர். எனினும் சிலர் மாயமானதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. ஆப்பிரிக்க கண்டத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான நைஜீரியாவில் இதுபோன்ற தாக்குதல்கள் வாடிக்கையாக உள்ளன. குறைந்த பாதுகாப்பு, அரசு பாதுகாப்பு அமைப்புகள் குறைவாக உள்ள தொலைதூர பகுதிகளை குறிவைத்து ஏராளமான குற்ற கும்பல்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. அங்குள்ள பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் நோக்கில் அந்த கும்பல்கள் தாக்குதலை நடத்துகின்றன. தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் ஜப்பான் கடல் என்று அழைக்கப்படும் கிழக்கு கடலை நோக்கி பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி வடகொரியா மிரட்டல் விடுத்துள்ளது. தென்கொரிய முப்படை தலைமை தளபதி கிம் ஜாங் சங் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், வடகொரியா தலைநகரான பியாங்யாங் பகுதியிலிருந்து கிழக்கு கடலை நோக்கி ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் 7:50 மணியளவில் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டன. அது ஏவுகணைகள் சுமார் 900 கிலோமீட்டர் தொலைவு வரை பறந்த நிலையில் அது குறித்த விவரங்களை தென்கொரியா மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இது குறித்து ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் செஞ்சிரோ கைசுமி செய்தியாளர்களிடம் கூறியதாவது, வடகொரியாவிலிருந்து சுமார் 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டன. இது ஜப்பான் மற்றும் உலகின் அமைதி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுவிக்கும் தீவிரமான பிரச்சனையாகும் என்று தெரிவித்தார். சீன தலைவர்களை தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங் சந்திக்கும் முன் தனது ஆயுத வலிமையை வடகொரியா வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக கூறப்படுகிறது.
இறையாண்மை கொண்ட தனி நாடாக தன்னை தாய்வான் கருதும் நிலையில் தாய்வானை தமக்கு சொந்தமான பகுதி என்று சீனா தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் தாய்வான் மீது படையெடுத்து சீனா தாக்குதல் நடத்தினால் அது ஜப்பானுக்கு அச்சுறுத்தலான சூழலாக கருதப்படும் என்றும் இது இராணுவ வழியில் ஜப்பான் பதிலடி அளிக்க வழிவகுக்கும் என்றும் அந்நாட்டு பிரதமர் சனே தகாச்சி தெரிவித்திருந்தார். இதனால் சீனா ஜப்பான் இடையிலான விரிசல் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தனது அண்டை நாடான தென்கொரியாவுடனான உறவை வலுவாக்க சீனா விரும்புகிறது. இந்த சூழலில் சீன தலைநகர் பெய்ஜிங்குக்கு அதிபர் லீ ஜே-மியுங் சென்றுள்ளார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அதிபராக பதவியேற்ற அவர் முதல் முறையாக 4 நாள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றுள்ளார். இந்த நிலையில் வடகொரியா கிம் யாங் உன் அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கைகளையும் பிறப்பித்துள்ளார். அந்த வகையில் 3ஆம் உலகப் போர் வெடிக்கும் சாத்தியம் அமெரிக்காவுக்கு இருக்கும் என்றும் அதிபர் வடகொரியா கிம் யாங் உன் தெரிவித்துள்ளார். அத்துடன் வடகொரியா தெரிவித்த கருத்தில் ட்ரம்பின் இந்த செயல் உலகை மற்றொரு பேரழிவை நோக்கி தள்ளுகிறது. 3ஆம் உலகப் போர் தொடங்க அமெரிக்கா விரும்பினால் அதை எதிர்கொள்ள நாங்கள் தயார். எங்களது ஏவுகணைகள் அமெரிக்காவின் மூளை முடுக்குகளை சரியான இலக்கை நோக்கி தாக்கும் வல்லமை கொண்டது என்று வடகொரியா கடும் எச்சரிக்கைகளை அமெரிக்காவுக்கு எதிராக பிறப்பித்துள்ளது. மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு நைஜீரியா. இந்நாட்டில் படகு போக்குவரத்து அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இந்நிலையில் அந்நாட்டின் ஜோபி மாகாணத்தில் உள்ள ஜோபி ஆற்றில் நேற்று இரவு படகு சென்று கொண்டிருந்தது. கர்பி நகரில் உள்ள சந்தைக்கு பொருட்களை ஏற்றிக்கொண்டு 52 பேர் படகில் பயணித்தனர். இரவு பயணித்த போது எதிர்பாராத விதமாக படகு ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 25 பேர் உயிரிழந்தனர். மேலும் 14 பேர் மாயமாகினர். தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்பு குழுவினர் ஆற்றில் தத்தளித்த 13 பேரை மீட்டுள்ளனர். அதேவேளை மாயமான 14 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். வெனிசுலா ஜனாதிபதி மதுரோவை உடனடியாக விடுதலை செய்யுமாறு வெனிசுலா தலைநகர் கராகஸில் 2000க்கும் மேற்பட்ட அவரது ஆதரவாளர்கள் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தியுள்ளனர். போதைப்பொருள் கடத்தல், போதை பயங்கரவாதம் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டதாக வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க படை அதிரடியாக கைது செய்ததை அடுத்து அவரது மகன் மதுரோ குரேரா போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். இந்த சூழலில் வெனிசுலா தலைநகர் கராகஸில் 2000க்கும் மேற்பட்ட மதுரோவின் ஆதரவாளர்கள் ஒன்று கூடி மதுரோவையும் அவரது மனைவியையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதுரோவின் மகன் மதுரோ குரேரோ சமூக வலைதளத்தில் குரல் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். ஆளும் இயக்கத்துக்குள் துரோகம் ஏற்பட வாய்ப்புள்ளது. வரலாறு பொறுப்பாளர்களை அம்பலப்படுத்தும் துரோகிகள் யார் என்பதை வரலாறு சொல்லும். நாம் அதை பார்ப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். அதுடன் அமெரிக்கா வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தியதற்கு பல்வேறு உலக நாடுகளில் இருந்தும் கண்டனங்கள் வெடித்து வருகின்ற நிலையில் பல்வேறு போராட்டங்களும் பேரணிகளும் வெடித்து வருகின்றன. வெனிசுலா நாட்டு ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் கியூபாவைச் சேர்ந்த 32 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்களை கடத்துவதாக குற்றம் சாட்டி அமெரிக்க படைகள் நேற்று முன்தினம் வெனிசுலா தலைநகர் கராகஸ் மீது அதிரடியாக தாக்குதல் நடத்தியதோடு வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் மனைவி சிலியா புளோரஸை கைது செய்து அமெரிக்காவுக்கும் அழைத்து சென்றனர். இந்த நிலையில் அமெரிக்க படைகள் நடத்திய இந்த தாக்குதலில் மொத்தமாக 40 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அமெரிக்காவின் தாக்குதலை கியூபாவைச் சேர்ந்த 32 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாடு உறுதி செய்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. பிரித்தானியாவில் கிறிஸ்துமஸ் விடுமுறை முடிந்து மக்கள் பணிக்கு திரும்பியுள்ள நிலையில் பிரித்தானியாவின் பல பகுதிகளில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. வடக்கு ஸ்கொட்லாந்தில் கடும் பனிப்பொழிவுக்கான ஆம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதோடு அபர்டீன் மற்றும் செட்லாந்து பகுதிகளில் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதோடு வீதிகள் அபாயகரமாக இருப்பதால் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் கடும் குளிர் காரணமாக முதியவர்கள் மற்றும் நோயாளிகளின் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துமாறு சுகாதார பிரிவு எச்சரித்துள்ளது.
மத்திய சிரியாவில் ஐஎஸ் தாக்குதல் குழுதாரிகள் ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை பதுக்கி வைத்திருப்பதாக சந்தேகிக்கப்பட்ட இடத்தில் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் கூட்டாக தாக்குதல் நடத்தியுள்ளன. இது தொடர்பாக பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட செய்திக்குறிப்பில், சிரியாவின் கோம்ஸ் மாகாணத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பால்மெய்ரா நகருக்கு வடக்கில் உள்ள மலைப்பகுதியில் பிரித்தானியா பிரான்ஸ் போர் விமானங்கள் கூட்டாக தாக்குதல் மேற்கொண்டன. அங்கு ஐஎஸ் குழுவினர் பூமிக்கு அடியில் ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை பதுக்கி வைத்துள்ள இடத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த இடம் வெற்றிகரமாக தாக்கப்பட்டது. முதற்கட்ட தகவல்கள் மூலம் தெரிய வந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக அமெரிக்க தலைமையில் பல்வேறு நாடுகள் ஐஎஸ் குழுக்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வருகின்றன. அந்த நாடுகளில் பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் இடம்பெற்றுள்ளன. இதுகுறித்து பிரித்தானிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜோன் ஹீலி கூறுகையில், ஐஎஸ் குழுக்களின் எழுச்சியை வேறறுப்பதில் தனது கூட்டணி நாடுகளுடன் பிரித்தானியா தோளோடு தோள் நிற்கும் என்று தெரிவித்தார். இது தொடர்பாக பிரான்ஸ் இராணுவம் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், தீவிரவாதத்துக்கு எதிராக போராடவே பிரான்சும் அதன் கூட்டாளி நாடுகளும் முன்னுரிமை அளிக்கின்றன என்று தெரிவித்துள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.